நீங்க என்ன புது வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா? ஆமா. புது ட்ரெஸ், புது டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா? ஆமாண்டா செல்லம். நிறைய சாக்லேட் வாங்கி கொடுப்பீங்களா? கண்டிப்பா வாங்கி தரேன். ஆமா, இதெல்லாம் ஏன் கேக்குற? என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இப்படிதான் சொல்லிட்டு இங்க இருந்து கூட்டு போனாங்க, அதான் கேட்டேன். கண்டிப்பா நாளைக்கு நான் வந்துடுவேன். ஓகே ஓகே. அது வரைக்கும் நீ சமத்தா இருக்கணும். ஓகே, நாளைக்கு நான் வரேன். பாய். இப்போ போ. பாய். பிரபா, அம்மா ஒன்று சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லுமா. அப்பர்னோட அம்மா நேற்றுக்கு என்கிட்ட பேசினாங்க. அவங்க உங்ககிட்ட பேசணுமா? ஒரு வாட்டி கால் பண்ண, சரியா? கால் பண்ணுப்பா. சரிம்மா. ஹலோ பிரபா, சொல்லுங்க. உனக்கு சம்மதம் தானேப்பா? எதுக்கு ஆண்டி? இல்ல, இத்தனை நாளா அப்பர்னா எல்லா மாப்பிளையும் தட்டி கழிச்சிட்டே இருந்தா. இப்பதானே தெரியுதா உன்ன மனசுல வச்சுதான் எல்லாரையும் வேணான்னு சொல்லியிருக்கா. அப்பர்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானேப்பா? எனக்கு சம்மதம் ஆண்டி. சரிப்பா, அம்மா கிட்ட போனை கொடுப்பா. 1 செகண்ட் கொடுக்குறேன். மா, நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க. நானும் எங்க வீட்டுக்காரரும் அடுத்த வாரம் வரோம். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க. நமஸ்தே மேடம். மேடம், என்ன எதுக்காக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? போறதுக்கு எவ்வளவு பணம் சார்ஜ் பண்றீங்க? சார்ஜா? ஆமா, சின்னவங்கள போறதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? பெரியவங்கள போறதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன அடி மேடம், நீங்க பெரிய ஐட்டக்காரி மேடம். உங்களுக்கு எவ்வளவுனாலும் தரலாம். எவ்வளவு மேடம் வேணும் உங்களுக்கு? How much மேடம்? அந்த அபார்ட்மெண்ட் பேப்பர் ஏறா அரமண்ட, அது அக்ரிமெண்ட் பேப்பர். எவ்வளவு குறா? இதோ பாருங்க மேடம், நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம். உங்களுக்கு 60, எங்களுக்கு 40. எனக்கு 90. ஓகேவா? என்ன டீல்? மேடம், நம்ம 3 பேர் சேர்ந்து புதுசா ஆன்லைன் பிசினஸ் ஒன்னு பண்ணலாம். ஆமா. அதுல மேஜர் சார் உங்களுக்கு. ஒயிட் குலோப் ஜாம் ஒத்துக்கோ. அதான் மேடம், you 60, me 40. யோ மாமே, குலோப் ஜாம் கோமாவுது. புரியுற மாதிரி தெளிவா சொல்லியா? மேடம், இதுல இருக்கிறவன பார்த்து செத்து போன ஒரு வார்த்தை சொன்னா ஒரு வார்த்தைக்கு ஒரே பேமெண்ட். ஓகே, கிளம்பு கூட இங்க இருந்து இடியட்ஸ். மேடம், நீங்க என்ன மாதிரி மிமிக்ரி பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. சூப்பர் மேடம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தனை காட்டுங்க, நாங்களே தூக்கி வந்துறோம். கூலிக்கு கொலை பண்ற ரவுடிங்க தானடா நீங்க. அவ சொன்னாங்கிறதுக்காக தானே என் ஃப்ரெண்ட் அபியையும் டாக்டர் ருத்ரனையும் கொன்னீங்க. சார், நாங்க கொலை பண்ணல சார். அவதான் சார் கண்ணாலியை கொண்டுட்டா. கண்ணாலியா? ஆமா சார், அவகிட்ட பெரிய சக்தி இருக்கு சார். அவ யாரையாவது பார்த்து நீ செத்துருவேன்னு சொன்னா அவங்க செத்துருவாங்க சார். சொன்னாலே செத்துருவாங்கன்னா அப்புறம் நேர்ல ஏன்டா வந்து கொலை பண்ணா? என்ன காதுல பூ சுத்துறீங்களா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தான் தெரியல, அப்புறம் எங்களை சார், நாங்க ரவுடிக்கு தான் சார் பண்ணன்னு சொல்ல போறோம். இது நாங்க பண்ணல சார், அந்த அபார்ட்னா பண்ணுதான். அப்புறம் ஏன்டா அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தீங்க? சார், அவ பெரிய ஐட்டக்காரி சார். ஆமா சார், அவளை வச்சு கொஞ்சம் காசு பார்க்கலான்னு தான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ இல்ல. நீங்க அவளை டச்சே பண்ண முடியாது. அவ பெரிய வித்தக்காரி. அவ பக்கம் மட்டும் நீங்க போயிடாதீங்க சார். அப்ப நீங்க தான் அவளை தூக்கிட்டு வரணும். என்னது தூக்கணுமா? அட பாவீங்களா, எங்களை தூக்கும் போது அவ எங்க முன்னாடி தானே இருந்தா, அப்ப தூக்க வேண்டியதுனே. போய் சொல்றாங்க சார், இவங்க 2 பேரை தவிர வேற யாரும் அங்க இல்ல சார். சார், என் பொண்டாட்டி போல சத்தியமா சொல்றேன் சார், எங்க முன்னாடி தான் சார் அவ இருந்தா. ஆமா ஆமா சார், ஆமா சார். அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியாது. ஆனா நீங்க 3 பேரும் என் ஹிட் லிஸ்ட்ல இருக்கீங்க. உன் பொண்டாட்டினா உனக்கு உசுறு தானே. நான் சொல்றது செய்யலைன்னா அவளை கொன்னுடுவேன். ராத்திரி நடந்தது ராத்திரியே மறக்கணும். இவ ஒருத்தி. ஓ, ராத்திரியில் அனுப்புறது பத்தாதுன்னு இப்போ பகல்லே ஆரம்பிச்சிட்டியா? உன் பிஏ மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா? ஐயோ, அதை நான் அனுப்ப சொல்லலமா, அவ தானா அனுப்பிக்கிட்டு இருக்கா. ஆமா, இவர் பெரிய ரித்திக் ரோஷன். அப்படியே மெசேஜா அள்ளி குவிக்கிறாங்க. அதெல்லாம் உன்னைய பாக்குறதுக்கு முன்னாடிமா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை, சத்தியமா சொல்றேன். உங்க சத்தியத்தை தூக்கி குப்பையில போடுங்க. ஏதோ குழந்தைங்க ஆசைப்பட்டாங்களேன்னு. என்ன தம்பி பாப்பா தலைவர் ரொம்ப அடிச்சுட்டு போட்டீங்க. எங்களை தூக்கிட்டு வர சொல்லிட்டு இப்ப நீங்களே ஃபாலோ பண்ணி வந்துட்டீங்க. ஆளு பார்க்க சூப்பரா இருப்பா சார். இருப்பா.
ஓ அவளுக்கு மெசேஜ் பண்றது பத்தாதுன்னு அவளை தூக்கிட்டு வர சொல்லி இவனுங்களை அமைச்சிருக்கியா? நீங்க யாருன்னு தெரியல. நீங்க யாரு? சீ, போடா மாமா பையலே. என்ன சார் ஃபாலோ பண்ண சொன்னா என் பொண்டாட்டி ஒய் பண்ணி மாமன் சொல்லிட்டு போறாங்க. அந்த பொண்ணு உள்ள இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவளை ஒரு மாதிரி டேக் யுவர் சீட். வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறேன். இதெல்லாம் சாப்பிடுங்க. பாப்பா பேர் என்னது? குட் ஈவினிங் சார். ஆர்டர் ப்ளீஸ். ரெகுலர் ஆர்டர் தான் சார். உங்களுக்கு 65, மேடத்துக்கு வேற மிளகா பஜ்ஜி. ஒரு பிளேட் மிளகா பஜ்ஜி காரம் இல்லாம கொண்டு வந்துடுறேன் சார். சொல்லிட்டேன். என்ன மாப்பிள அந்த பொண்ணோட டேஸ்டே ரொம்ப மட்டமா இருக்குது. ஏமாமே பின்ன கண்ணுக்கு லட்சணமா ஒருத்தன் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனை விட்டுட்டு வாயு வைகரமா இருக்கவனே பார்த்துட்டு இருக்கான். அப்ப உடனே சாருக்கு போன் பண்ணி சொல்லிடலாம். ப்ராப்ளம் சீக்கிரமா முடிஞ்சிடும். போடு முதல்ல. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஓகேப்பா ஆ? ஓகேப்பா. எதிர்த்த மாதிரி டேபிள்ல அந்த பொண்ணு உங்களையே கண்ணிமைக்காம வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. எதிர்த்த டேபிள்லையா? நீங்க பாக்குறீங்களா? அப்பதான் சார் நல்லா பாருங்க. ஆமா சார், நைட்டுக்குள்ள ஒரு பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னீங்களே, அதே பொண்ணு உங்களையே பாத்துக்கிட்டு இருக்கு சார். இது வந்து வேற மேட்டர்மா. வேற மேட்டர் வேற இருக்கா? அந்த வேற இல்ல, இது தள்ளி படுப்பா. இனிமே தூரதான் படுப்பா. இவ ஒருத்தி ரொம்ப கன்றாவியா பாக்குறா. ஓகேடா. யார் அந்த குழந்தை? அந்த முந்தி நீ பார்த்த? ஆமா மாப்பிள, நானும் தான் பார்த்தேன். மாமா வயிறுலாம் கலங்குது மாமா. அப்புறம் நான் உங்ககிட்ட தனியா பேசதான் இந்த ஹோட்டலுக்கு கூட்டு வந்தேன். நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்காம நீ என்ன இந்த குழந்தையோட சுத்திட்டு இருக்க? உனக்கு என்ன என்னோட இந்த குழந்தை தான் முக்கியமா? அவ ஏன் குழந்தை? அவ கூட சுத்தாம உன் கூடயே சுத்துவாங்க. குழந்தைங்க பயப்படுதுல, அமைதியா சாப்பிடு. சாரி, சும்மா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காத. நானு வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பிடுங்க. ரத்தம் மாதிரி தெரிஞ்சது. ஹலோ சார், அவன் நீங்க சொன்ன மாதிரி கொலைகாரியோ நாங்க நினைக்கிற மாதிரி சக்தி வாய்ந்தவள கிடையாது சார். ஒரு பேய் சார். பேயா? ஆமா சார், அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு சார். ஆமா சார். கூட ஒரு குழந்தைய கூட்டிட்டு திரியறா சார். குழந்தையா? அவ போட்டோ உங்க நம்பருக்கு அனுப்பிடுங்க சார். அவ உங்க பார்ட்னரை முடிச்சுவா போல. அவகிட்ட இருந்து முதல்ல உங்க பார்ட்னரை காப்பாத்துங்க, இல்ல அவரை கொன்றுவா சார். சார், என் பொண்டாட்டி விட்டுருங்க சார். எங்க அக்காவை விட்டுருங்க சார். ஓகே.